ஹலோ எவ்ரிவான், வெல்கம் டு ஜீரோட எஸ்எஸ்சி தமிழ். நான் தான் கோகுல். நான் ஆல்ரெடி சொல்லியிருந்த மாதிரியே இங்கிலீஷில் இருக்கக்கூடிய பிளாக் புக் ஒகேபுலரி, ஓகேவா? பிளாக் புக் ஒகேபுலரி படிக்கலான்னு சொல்லியிருந்தேன். அதோட மொதல் செஷன் தான் இது. என்னடா இது மொதல் செஷன்லேயே வந்து 1700 இருக்கு இடியம்ஸு அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, நான் எப்பயுமே வந்து ஸ்டார்டிங்லேருந்து படிக்க மாட்டேன், கொஞ்சம் ரிவர்ஸ்லேருந்து படிப்பேன். ஸோ அதனால் நான் என்ன பண்ணிட்டேன்னா ரிவர்ஸ்லேருந்து படிக்கலாம் அப்படின்ட்டு ஆரம்பிச்சிட்டேன். பிகாஸ் ஸ்டார்டிங்லேருந்து ஏஎல்ல இருக்கக்கூடிய நிறைய இடியம்ஸ்லாம் நம்ம ஆல்ரெடி படித்த மாதிரி இருக்கும். அதனால வந்து நான் அப்படியே பேக்வேர்ட்லேருந்து வரேன். ஓகேவா? டெய்லி இனிமேலேருந்து நூறா படிப்போம். இந்த 700 அதாவது 1700லேருந்து எவ்வளோ வருதோ அதை இன்னைக்கு நம்ம பார்த்துருவோம். ரிமைனிங் இருக்கிறத நாளைக்கு பார்ப்போம். சரியா? ஃபர்ஸ்ட் ட்ரம் கார்டு. இங்க என்ன கொடுத்துருக்காங்க? ட்ரம் கார்டு. அதாவது இது கொஞ்சம் பிடிஎஃப் வந்து கிளாரிட்டியா இல்லை. ஸோ அது மட்டும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நான் அழிக்கவும் மாட்டுது. சரி, ஓகே. ட்ரம் கார்டு. ட்ரம் கார்டுனா என்ன அர்த்தம்? தட் கிவ்ஸ் சம் ஒன் அண்ட் அட்வான்டேஜ். இப்போ ட்ரம் கார்டுனாலே நம்ம என்ன சொல்லுவோம்? ஏதோ ஒரு இப்போ ஏதாவது ஒரு கஷ்டமான சூழ்நிலையில இதை யூஸ் பண்ணு, இந்த ட்ரம் கார்டை வந்து யூஸ் பண்ணு அப்படின்ற மாதிரிலாம் சொல்லுவாங்க. யூஸ்வலா வந்து இங்க யாரும் சொல்ல மாட்டாங்க. ரொம்ப அந்த இடியம்காக சொல்ல வரேன். சரியா? டேர்ன் எ பிளைண்ட் ஐ டு இக்னோர் எ சுச்சுவேஷன், ஃபேக்ட்ஸ் ஆர் ரியாலிட்டி. டேர்ன் எ பிளைண்ட் ஐனா என்னது? கண்மூடித்தனமா இருக்கிறது. அதாவது கண்ணு மூடின்னு இருக்கிறது. அந்த சுச்சுவேஷனை வந்து நம்ம என்ன பண்ணிடணும்? அப்படியே வந்து இக்னோர் பண்ணிடுறோம். அந்த ஃபேக்ட்ஸை வந்து இக்னோர் பண்ணிடுறோம். அந்த ரியாலிட்டி எல்லாத்தையுமே வந்து நம்ம இக்னோர் பண்ணிடுறோம். அதாவது கண்ணும் காணாம இருக்கிறது சொல்லுவாங்கல்ல, என்னடா இது அப்படின்ட்டு. அதுதான் வந்து டேர்ன் ஏ பிளைண்ட் ஐ. அதுக்கப்புறம் டேர்ன் அண்ட் ஆனஸ்ட் பென்னி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இங்க டேர்ன் அண்ட் ஆனஸ்ட் பென்னினா என்ன அர்த்தம்னா நேர்மையா இருக்கிறதா சொல்றாங்க. மேக் எ லெஜிட்டிமேட் லிவிங். மேக் எ லெஜிட்டிமேட் லிவிங், நேர்மையா இருக்கிறது. டேர்ன் டவுன். டேர்ன் டவுன்னா ஒரு ஆஃபரை வந்து நீங்க என்ன பண்றீங்கன்னா ரிஜெக்ட் பண்றீங்க. இல்லப்பா வேணாம்ப்பா அப்படின்ட்டு. இந்த டேர்ன் டவுன்ன்றது நான் வந்து 11th படிக்கும்போது ஜூலியஸ் சீசர் கதை ஒன்று அது லெசன்ல வரும், இங்கிலீஷ் லெசன்ல. அந்த லெசன்லாம் வந்து ஹி வாஸ் டர்ன் டவுன் ஹிஸ் ஆஃபர் அப்படின்ற மாதிரி வரும். சரியா? அங்க இருந்து தான் நான் கத்துக்கினேன் என்னன்னா ரிஜெக்ட் பண்றதுன்னு அர்த்தம். டேர்ன் ஒன்ஸ் ஹேண்ட் டு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம ஒரு கையை வந்து நம்ம ஒரு விஷயத்துல வச்சிருக்கோம் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நம்ம அதுல இப்போ இப்போ வந்து நான் வந்து யூடியூப் வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கேன். நான் படிச்சுக்கிட்டு இருக்கேன்னு வச்சுக்கோங்க. நான் வந்து என்னோட கையை என் படிப்புல நான் வச்சுட்டு இருக்கேன். இப்போ அந்த கையை நான் என்ன பண்றேன்னா அப்படியே யூடியூப் வீடியோக்கா வந்து நான் மாத்துறேன். அப்ப என்ன பண்றேன்? என்னோட அந்த நான் வந்து புது விஷயத்த ட்ரை பண்ணோம் அப்படின்னு நான் வந்து நினைக்கிறேன்னு அர்த்தம். சரியா? அதாவது கை மாத்தி விடுறது. அது கை மாத்தி விடுறதுனா தமிழ்ல வேற அர்த்தம். பட் இங்க பாத்தீங்கன்னா இந்த கண்டெக்ஸ்ட்ல ஒரு புது விஷயத்த ட்ரை பண்றதுக்கு டேர்ன் ஒன்ஸ் ஹேண்ட் டு அப்படின்னு சொல்றாங்க. டேர்ன் டர்ட்டில். டேர்ன் டர்ட்டில்னா என்ன அர்த்தம்? ஆமையை வந்து தலைகீழா போடுறது அர்த்தம். சரியா? ஆமைய டேர்ன் டர்ட்டில்னா ஆமையை தலைகீழா போடுறது, அதாவது தலைகீழா போறது. ஓவர் டேர்ன் இல்லைன்னா டேர்ன் அப்சைட் டவுன், அப்சைட் டவுனா வந்து திரும்புறது. டேர்ன் அப். டேர்ன் அப்னா என்ன? அப்பியர். எனக்கு இது எப்படி ஞாபகம் வரும்னா, இந்த பொம்மை படத்தெல்லாம் வந்து இந்த குளத்துல இருந்து மண்டை மேல இலை மாதிரி ஒண்ணு வச்சுக்கிட்டு ஒரு ஜந்து வந்து வெளியே வரும். அது எத்தனை பேருக்கு அது ரிலேட் ஆகும்னு தெரியல. ஓகேவா? எனக்கு அது டேர்ன் அப்ன உடனே அதுதான் ஞாபகம் வருது. அது அப்பியர், அந்த குளத்துல இருந்து வெளியே வருது. அப்பியர். டேர்ன்ட் ஹிஸ் ஹெட். என்னது? டேர்ன்ட் ஹிஸ் ஹெட். காஸ் டு பிகம் கன்சைட்டட் இன்ஃபாக்சுவேட்டட் அப்படின்னு சொல்றாங்க. கன்சைட்டட் இன்ஃபாக்சுவேஷன்னா ஒரு அட்ராக்ஷன் ஆகுது. இப்ப நம்ம வந்து ஒரு பொண்ணை வந்து பாக்குறீங்க, அப்படிக்கா போயினே இருக்குது. அதாவது நம்ம பின்னாடி போகுது. மீம்ல எல்லாம் கூட வரும் தெரியுமா? அதாவது ஒரு பையன் வந்து ஒரு பொண்ணு கூட போயிட்டு இருப்பான். ஒரு அழகான பொண்ணை பார்த்த உடனே அவன் என்ன பண்ணுவான்? அப்படியே தலையை திருப்பி வந்து பார்ப்பான். தலையை வந்து திருப்பறதுக்கு என்ன அர்த்தம்? அட்ராக்ட் ஆகுறது, இன்ஃபாக்சுவேட்டட் ஆகுறது அப்படின்றது அர்த்தம். டேர்ன் அப் ஒன்ஸ் நோஸ். டேர்ன் அப் ஒன்ஸ் நோஸ் அப்படின்னா என்ன அர்த்தம்னா ட்ரீட் ஆஃபர் வித் கண்டெம்ட் இல்லைன்னா டிஸ்பைஸ். ட்ரீட் ஆஃபர் வித் கண்டெம்ட் ஆர் டிஸ்பைசஸ் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது அவமானப்படுத்துறதுன்ற மாதிரி இதுல வருது. ஓகேவா? ஸோ டேர்ன் அப்னா என்ன அர்த்தம்? ட்ரீட் ஆஃபர் வித் கண்டெம்ட் ஆர் டிஸ்பைசஸ். ட்விடிலிங் ஒன்ஸ் தம்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ட்விடிலிங் ஒன் தம்ஸ் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நம்ம வந்து கையை சும்மா இப்படியே முறுக்கிட்டு இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கும் போது என்ன அர்த்தம்? போர் அடிக்கும் போது தானே அப்படிலாம் பண்ணுவோம். ஸோ ஃபீலிங் போர்டு. நெக்ஸ்ட், ட்விஸ்ட் சம் ஒன்ஸ் ஆர்ம் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ வந்து ஒரு சின்ன பையன் இருக்கான், அவன் வந்து கொஞ்சம் வம்பு பண்றான். அவனை படிக்க வைக்கிறதுக்காக என்ன பண்ணுவோம்? அதாவது நான் பண்ணுவேன், அவன் கையை முறுக்கி உட்காந்து படுறா அப்படின்னு சொல்லுவோம்.
அது சின்ன வயசுல பண்ணது. ஓகேவா? இப்போ இப்போ ரியலா பண்ண முடியாது. ஜஸ்ட் சொல்றேன். ரைட்? ஸோ ட்விண்டிலிங் ஒன்ஸ் தம்ஸ் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ட்விண்டிலிங் ஒன்ஸ் ட்விஸ்ட் ஒன்ஸ் ஆம்னா என்ன அர்த்தம்னா, ஒருத்தங்களை வந்து துன்புறுத்தி அவங்கள ஒரு விஷயத்த வந்து செய்ய வைக்கிறது. டு ஃபோர்ஸ் someone to do something making it hard for them to refuse. Persuade someone to do something. அதாவது என்ன பெர்சுவேட் பண்றது, அதுக்கப்புறம் வந்து அவங்கள இல்ல முடியாது அப்படின்னு சொல்ல வைக்காம அவங்கள அதை செய்ய வைக்கிறது. ட்விஸ்ட் someone's arm. 2 heads are better than one அப்படின்னு சொல்றாங்க. 2 heads are better than one. இப்போ நீங்க ஒரு டாக்டர் கிட்ட போறீங்க, எப்பயுமே செகண்ட் கன்சல்டேஷன் அப்படின்றது ஒண்ணு வாங்குவீங்க தெரியுமா? ஒரு ஆள் கிட்ட கேட்கறதுக்கு ரெண்டாவது ஆள் கிட்ட கேட்கறது வந்து எப்பயுமே நல்லது. 2 பேர்கிட்ட கேட்கறது நல்லது. அதுதான் வந்து இந்த இடியமோட மீனிங்கு. இட் ஹெல்ப்ஸ் டு ஹாவ் த அட்வைஸ் ஆர் ஒப்பீனியன் ஆஃப் எ செகண்ட் பர்சன். 2 people working together can achieve more than a person working alone. அதாவது ஒருத்தன் தனியா வேலை செய்யறதுக்கும் 2 பேரும் வேலை செய்யறதுக்கும் வந்து என்னது அவங்க வந்து சீக்கிரமா அச்சீவ் பண்ண முடியும். இது பாத்தீங்கன்னா அட்வைஸ். இந்த மீனிங் தான் எனக்கு ஞாபகம் இருந்தது. ஓகேவா? ஸோ ஒருத்தர்கிட்ட அட்வைஸ் கேட்கறதுக்கு இன்னொருத்தர்கிட்ட அட்வைஸ் கேட்கறது இன்னும் நல்லது அப்படின்ற மாதிரி இருக்கும். அண்டர் ஏ கிளவுட். அண்டர் ஏ கிளவுட்னா என்னது? ஒரு மாதிரி அவனை வந்து ஒரு இதுலயே வைக்கிறது. அதாவது அவன் அவன் மேல ஒரு கண்ணு வைக்கிறது. அதான் சஸ்பீஷியன்னு சொல்றாங்க. அண்டர் ஏ கிளவுட்னா இப்போ ஒருத்தன் கோகுல்ன்ற மேல ஒரு கண்ணு வைக்கிறீங்கன்னா என்ன அர்த்தம்? அவன் வந்து அண்டர் ஏ கிளவுட்ல இருக்கான் அப்படின்னு அர்த்தம். அண்டர் டியூரஸ். அண்டர் டியூரஸ்னா ஒன்றும் இல்லை. டியூரஸ்ல இங்க பாருங்க, சாரி ஆர்இஎஸ்எஸ் இருக்கா? ஆர்இஎஸ்எஸ் எதுல வரும்? பிஆர்இஎஸ்எஸ்யூஆர். ப்ரெஷர் வருதா? இது அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. அண்டர் ப்ரெஷர் ஒரு ப்ரெஷர்லயோ இல்ல ஒரு கம்பல்ஷன்லயோ இருக்கிறது. அண்டர் ஹிஸ் நோஸ். அண்டர் ஹிஸ் நோஸ்னா என்ன அர்த்தம்? அதாவது நம்ம மூக்குக்கு கீழே, அதாவது வாய்க்கு மேல, மேல் உதட்டுக்கு மேல ஒரு விஷயம் இருக்குன்னா நமக்கு நமக்கு முன்னாடி தான் இருக்கும். ஆனா நம்ம கண்ணுக்கு வந்து தெரியாது. நம்மளால வந்து அதை நோட்டீஸ் பண்ண முடியாது. அதான் சொல்றாங்க, நம்ம ஃப்ரண்ட்லயே ஒருத்தவங்க இருக்கிறாங்க. ஆனா அவங்கள வந்து என்ன பண்ண முடியாது, நம்மளால நோட்டீஸ் பண்ண முடியாது. அண்டர் த கன். அண்டர் த கன்னா என்ன அர்த்தம்? இப்போ ஒரு கன்னு வந்து கன் பாயிண்ட்ல நீங்க உங்களை வந்து நிக்க வச்சுட்டாங்க. அப்படி நிக்க வச்சுட்டா உங்களுக்கு என்ன இருக்கும்? ஒரு மாதிரி பதட்டமாவும் ப்ரெஷராகவும் இருக்கும்ல. டு பி அண்டர் ப்ரெஷர். அண்டர் த சன். அண்டர் த சன்னா என்ன அர்த்தம்? இப்போ வந்து நீங்க இப்ப பூமியில சும்மா நின்றுட்டு இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. சும்மா அப்படியே நின்றுட்டு இருக்கீங்க. உங்களுக்கு மேல சன் இருக்கு. இப்ப இந்த சன்னோட பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து பார்க்கும்போது வெளியே இருக்கிற ஆள் வந்து இந்த ஒருத்தன் ஏன்ற ஆள் வந்து எங்க தெரியும்? இப்படி வரைஞ்சுக்கிறேனே, இதுதான் வந்து எர்த்து. இப்போ வெளியே இருந்து ஒரு அப்சர்வ் பார்க்கும்போது நமக்கு எப்படி சொல்லுவோம்? இவன் வந்து சன்னுக்கு கீழே இருக்கான்னு சொல்லுவாங்க. சன்னுக்கு கீழேனா எங்க எர்த்துல இருக்கான்னு அர்த்தம். ரைட்டா? ஸோ ஆன் எர்த். ஆன் எர்த் தான் வந்து அண்டர் த சன் அர்த்தம். அண்டர் த வெதர். அண்டர் த வெதர்னா நமக்கு உடம்பு சரியில்லை, நமக்கு மனசு சரியில்லை, நம்மளோட ஃபீலிங்ஸ் வந்து ரொம்ப லோவா இருக்கு அப்படின்னு சொல்றதா என்னதுன்னா அண்டர் த வெதர். நமக்கு நாட் ஃபீல் வெல், ஃபீல் சிக்கு, அன்ஹெல்தி, லோ ஸ்பிரிட்ஸ், கொஞ்சம் எந்தூசியஸ்டிக் இல்லாம கொஞ்சம் லோவா ஃபீல் பண்றதுதான் வந்து அண்டர் த வெதர். யுனைடெட் வி ஸ்டாண்ட், டிவைடட் வி ஃபால் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது நம்ம தனியா நின்னோம், நம்ம தனியா நின்னோம் அப்படின்னா என்ன ஆயிடும்? அதாவது ஒற்றுமை இல்லாம தனித்தனியா நின்னோம்னா நம்ம சீக்கிரமா வந்து விழுந்துருவோம். இதுவே வந்து ஒற்றுமையா நின்னோம் அப்படின்னா நம்ம என்ன பண்ண முடியும்? ஃபைட் பண்ண முடியும். நம்ம வந்து ஆபத்தை எதிர்கொள்ளலாம் அப்படின்ற மாதிரி அதை சொல்றாங்க. நான் எப்படி இதை யோசிச்சு வச்சுப்பேன் அப்படின்னா, இப்போ ஒரு குச்சி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அதை ஈஸியா உடச்சிடலாம். ஆனா வந்து ஒரு தொடப்பக்கட்டையா இருந்ததுன்னா என்ன பண்ண முடியும்? அவ்வளவு ஈஸியா உடைக்க முடியாது. ஸோ நான் அப்படிதான் வந்து நினைச்சு வச்சுப்பேன். அப்பிய பிளைண்ட் ஆலின்னு இருக்கு. அப்பிய பிளைண்ட் ஆலி. இப்போ ஃபாலோவிங் a course of action that is certain to lead an undesirable outcome. நீங்க வந்து ஒரு கோர்ஸ் ஆஃப் ஆக்ஷன்ல ஒன்று நேரா போயிட்டே இருக்கீங்க. ஆனா நீங்க ஒரு விஷயம் செஞ்சு முடிக்கும் போது அது உங்களுக்கு சரியான அவுட்கம் தரல அப்படின்றத அர்த்தம் தான் என்னதுன்னா அப்பிய பிளைண்ட் ஆலின்னு அர்த்தம். இதுக்கு பாத்தீங்கன்னா நான் என்ன எக்ஸாம்பிள் வச்சிருந்தேன்னா, ஒரு ஸ்டோரி மாதிரி ஒரு ராஜா காலத்து கதையில வந்து வடிவேல் என்ன பண்ணுவார்னா, ஆஹ் அந்த இதுல இருந்து அந்த அடிமை இதுல இருந்து தப்பிக்கிறதுக்கு வந்து குதிரை ஓட்டின்னு போலான்னு பாப்பாரு. அந்த குதிரை பார்த்தா கட்டி இருக்கும். அந்த குதிரை கட்டியிருக்கும். அது ராத்திரி டைம்ன்றதுனால அவருக்கு தெரியாது. அவர் பாத்தீங்கன்னா அப்படியே சுத்திக்கினே இருப்பாப்புல வடிவேலு. காலையில விடிஞ்சு பார்க்கும்போது தான் தெரியும் அவர் ஒரே இடத்துல தான் சுத்திட்டு இருப்பாரு. ஸோ அவ்வளோ எஃபோர்ட் போட்டுமே டிசைரபிள் அவுட்கம்ன்றது இங்க வரவே இல்லை. கரெக்டா? இது வந்து ஒரு படத்துல நமிதா கூட நடிச்சிருப்பாங்க. ஆஹ் சரி, ஓகே.
அந்த அந்த படத்தோட இதுதான் வந்து நான் ஞாபகம் வச்சுக்கிட்டு இப்ப சொல்றேன். அப் அகைன்ஸ்ட் த வால். அப் அகைன்ஸ்ட் த வால்னா ஒரு விஷயத்த நம்ம என்ன பண்ண முடியாதுன்னா சரியே செய்ய முடியாது, அதை ஆல்ட்ரே பண்ண முடியாது, அதை திருத்தவே முடியாது அப்படின்ற நிலைமைக்கு அது போயிடும். அதை இன்னும் மேலும் மேலும் வந்து இம்ப்ரூவ் பண்ண முடியாது. அப் அகைன்ஸ்ட் த வால்னா இன்எக்ஸ்ட்ரிகபிள் சுச்சுவேஷன். அந்த முடிச்ச வந்து என்ன பண்ண முடியாது, அவுக்கவே முடியாது. அதாவது அன்டாங்கிள்னு சொல்றாங்க. அன்டாங்கிள் பண்ணவே முடியாது. முடிச்சு இப்படி இருக்குன்னா இத அதெல்லாம் அவுக்கவே முடியாது. ஸோ அதுதான் சொல்றாங்க, ஒரு விஷயத்த அது சரியே பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி இதுல இருக்கு. அப் இன் ஆர்ம்ஸ். ஆர்ம்ஸ்னா இங்க என்ன அர்த்தம்னா, ஆர்ம்ஸ்னா வந்து ஒரு கன் எடுக்கிற மாதிரி அர்த்தம், வெப்பன், பொருள் எடுக்கிற மாதிரி அர்த்தம். நம்ம எப்போ வந்து பொருள் எடுப்போம்? ஒண்ணு கோவத்துல இருக்கும்போது, இல்லைன்னா வந்து ரொம்ப பயங்கரமா ஒரு விஷயத்தை எதிர்த்து போராடும் போது. இந்த ரெண்டு விஷயத்துலதான் வந்து நம்ம என்ன பண்ணுவோம்னா பொருள் எடுப்போம். கரெக்டா? ரொம்ப கோவத்துல இருக்கும்போது. அதான் சொல்றாங்க, டு பி ஆங்கிரி, protesting vigorously about something in rebellion. rebellionனா என்ன? ஒரு கிளர்ச்சி, ஒரு போராட்டம், அந்த மாதிரி சொல்றது. up in the air. நம்ம வந்து காத்துல எப்ப மிதப்போம்? ஏதோ ஒரு சாரி, something that is unknown entirely. up in the air, something that is unknown entirely அப்படின்னு சொல்றாங்க. ஒரு விஷயம் வந்து நமக்கு முழுசா தெரியலன்னா அதை up in the airன்னு சொல்றாங்கப்பா. நான் மாத்தி சொல்றேன். up in the air. up the creek. இது அப் த கிரீக். இங்க பாருங்க, அப் த கிரீக் வித்தவுட் ஏ பேடல்னு இருக்கு. பேடல் பெடல்னு ஞாபகம் வச்சுக்கலாம். இப்போ ஒரு சைக்கிள்ல வந்து போயினே இருக்கோம். போயினே இருக்கும்போது கிரிக்குன்னு ஒரு சவுண்டு கேட்டு நம்ம பெடல் ஒஞ்சி போயிடுச்சு. நம்ம சைக்கிள்ல ஸ்பீடா போயிட்டு இருக்கோம். அந்த சுச்சுவேஷனை நம்ம என்ன சொல்லுவோம்? ஒரு சீரியஸான சுச்சுவேஷனு, நமக்கு ஆபத்து விளைவிக்கக்கூடிய ஒரு ட்ரபுள்சம் சுச்சுவேஷன் சொல்லுவோம். கரெக்டா? அப்போ அப் த கிரீக் வித்தவுட் ஏ பேடல், பெடல் இல்லாம இருந்ததுன்னா அது என்னது? ஒரு சீரியஸான ஒரு ட்ரபுள்சமான சுச்சுவேஷன். இங்க பாத்தீங்கன்னா அப் த கிரீக்னு இருக்கா, இதுவும் என்ன அர்த்தம்? இன் ட்ரபுள்னு அர்த்தம். ஓகே. அப் டு த மார்க். அப் டு த மார்க்னா வந்து ஒரு ஸ்டாண்டர்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த ஸ்டாண்டர்ட்ல வந்து கரெக்டா இருக்கிறது. ஆஸ் குட் ஆஸ் த அதர், அப் டு த ரெக்வயர்டு ஸ்டாண்டர்ட். இது எல்லாமே வந்து அப் டு த மார்க்கோட மீனிங்ஸ் தான். அப்செட் சம் ஒன்ஸ் ஆப்பிள் கார்ட். ஆப்பிள் கார்ட் அப்படின்னு வந்துச்சு, அப்செட் சம் ஒன்னு வந்துச்சு. ஒன்னும் இல்ல, ஒருத்தரோட பிளானை வந்து நீங்க ஸ்பாயில் பண்றது. ஓகேவா? டு காஸ் ட்ரபிள் எஸ்பெஷலி பை ஸ்பாயிலிங் சம் ஒன்ஸ் பிளான். ஒருத்தனோட பிளானை வந்து ஸ்பாயில் பண்றதுதான் அப்செட் சம் ஒன்ஸ் ஆப்பிள் கார்ட் அப்படின்னு சொல்றாங்க. வேனிஷ் டிசப்பியர் இன்டு தின் ஏர். வேனிஷ் டிசப்பியர் இன்டு தின் ஏர்னா ஒன்றும் இல்லை, அப்படியே காத்துல காணாம போயிடுறது. காத்துல காணாம போயிடுறதுன்னா என்ன? ஆக்சுவலா அவன் என்னது? கம்ப்ளீட்லி டிசப்பியர் சடன்லி. வென்ட் வென்ட் ஒன்ஸ் ஸ்பிளீன் அப்படின்னு சொல்றாங்க. வென்ட் ஒன்ஸ் ஸ்பிளீன்னா என்ன அர்த்தம்னா, அவன் ஸ்பிளீன்ல இருக்கக்கூடிய கோவத்தை எல்லாத்தையுமே என்ன பண்ணிடுறாங்க? வெளியேற்றிறாங்க. டு எக்ஸ்பிரஸ் ஆங்கிரி ஃபீலிங்ஸ். விஸ் விஸ் விஸ்னா என்ன அர்த்தம்னா இன் ரிலேஷன் டு ஃபேஸ், இந்த மாதிரி சொல்றது. ஃபேஸ் டு ஃபேஸ்னா கூட இன் அக்ரிமெண்ட்னு வரும். சரியா? விஸ்னா இன் ரிலேஷன் டு ஃபேஸ். ஓட் வித் யோர் ஃபீட். இப்போ வந்து உங்களுக்கு ஒருத்தர் வந்து நீங்க வந்து ஓட்டு போடணும் அப்படின்னு சொல்றாங்க. என்னால முடியாது அப்படின்னு நான் என்ன பண்ணிடுறேன்னா சொல்றேன். ஆனா ஒருத்தர் உங்களை கம்பல் பண்ணி நீங்க ஓட்டு போட்டே ஆகணும்னு சொல்லும்போது, நான் கைக்கு வந்து மை வைக்கிறதுக்கு பதிலா என் காலுக்கு மை வை அப்படின்னு சொல்றேன் அப்படின்னா நான் என்ன அர்த்தம்? அதை நான் எந்த மைண்ட்ஸ்ல சொல்லுவேன்? இவனுக்கு வந்து ஓட்டு போட பிடிக்கல, ரெஃப்யூஸ் பண்றதுக்காக வந்து இவன் இந்த மாதிரி சொல்றான் அப்படின்றதான் நான் நினைப்போம். அதேதான். ஓட் வித் யுவர் ஃபீட் அப்படின்னா ஷோ தேர் டிஸ்அப்ரூவல். அவனோட எதிர்ப்பை வந்து அவன் காட்டுறான். எது? இந்த மாதிரி ஃபீட்ல வந்து ஓட்டு போடுறேன்னு சொல்லி. அதுதான் டு ஷோ தட் யூ டு நாட் சப்போர்ட் சம்திங். நீ வந்து ஏதோ ஒருத்தர் வந்து சப்போர்ட் பண்ணல அப்படின்னு சொல்றாங்க. வாக் த டாக் அப்படின்னா என்ன அர்த்தம்னா சொல்ற பேச்ச அப்படியே கேட்கறது. டு டூ வாட் ஒன் சே. என்ன சொல்றாங்களோ அதை அப்படியே கேட்பான். வாக் த டைட் ரோப். அதாவது ஒரு ரோப்ல நடக்கிறதுன்றது சாதாரணமான விஷயமா? அந்த ரோப்ல நடக்கக்கூடிய ஆள் வந்து ரொம்ப காஷியஸா இருக்கணும்ல, ரொம்ப வந்து உஷாரா இருக்கணும்ல. ஏன்னா அது ஒரு டேஞ்சரஸான ஒரு சுச்சுவேஷன். அந்த சுச்சுவேஷனை நீங்க ஹேண்டில் பண்றதுக்காக நீங்க எப்படி இருக்கணும்? ரொம்ப உஷாரா இருக்கணும், காஷியஸா இருக்கணும். சரியா? சோ அதுதான் இங்க சொல்ல வராங்க. வாக் த டைட் ரோப். நீங்க வந்து வாக் பண்ணி ஆகணும், அப்பனா நீங்க எப்படி இருக்கணும்? காஷியஸா இருக்கணும். ஒரு ப்ரிகாரியஸ் சுச்சுவேஷன்னா என்ன? ஒரு டேஞ்சரஸான சுச்சுவேஷன். ஸோ ரெக்வயரிங் காஷியஸ். நம்ம வந்து உஷாரா இருக்கணும், அதே மாதிரி நம்ம ஸ்கில்ஃபுல்லாவும் இருக்கணும்னு சொல்றாங்க. வாக்கிங் ஆன் ஏர். வாக்கிங் ஆன் ஏர்னா காத்துல நடக்கிறது. நான் இதுக்கும் தான் வந்து கன்ஃபியூஸ் பண்ணீங்கன்னா, அப் இன் த ஏர்னா என்ன அர்த்தம்னா சம்திங் தட் இஸ் அன்னோன் என்டையர்லி. ஒரு விஷயத்தை பத்தி நம்ம முழுசா தெரியலன்னா அதை அப் இன் த ஏர்னு சொல்றாங்க.
வாக்கிங் ஆன் ஏர் அப்படின்னா காத்துல நடக்கிறது. காத்துல நடக்கிறதுனா என்ன அர்த்தம்னா நம்ம வந்து காத்துல மிதக்கிறது அப்படின்ற மாதிரி ஒன்றத்தை வந்து நம்ம சொல்லுவோம். கரெக்டா? நம்ம ஹாப்பியா இருந்தோம் அப்படின்னா காத்துல மிதக்கிறோம் அப்படின்னு சொல்லுவோம். அதுதான் இதோட மீனிங்கும். வாக்கிங் ஆன் தின் ஐஸ். இந்த தின் ஐஸ்னா என்ன அர்த்தம்? மெலிசான ஐஸ். இந்த மெலிசான ஐஸ் என்ன, அதுல நடந்தோம் அப்படின்னா எந்நேரத்துல உடஞ்சி உள்ள உடனே தெரியாது. ஸோ அப்போ அது ஒரு ரிஸ்கியான விஷயம். இப்போ வாக்கிங் ஆன் தின் ஐஸ்ன்றது ரொம்ப ரிஸ்கியான ஒரு விஷயம். டூயிங் சம்திங் ரிஸ்கி. வாண்ட் டு கேர்ல் அப் அண்ட் டை. அதாவது கேர்ல் ஆன்லாம் ஒரு இது வரும் தெரியுமா, விளம்பரம் வரல. கேர்ல் அப்னா ஒரு மாதிரி சுருட்டிக்கிறது. சரியா? சுருட்டிக்கிட்டு செத்து போயிடுறேன். சுருட்டிக்கிட்டு செத்து போயிடுறதுன்னா ஒன்றும் இல்லை, ரொம்ப அவமானப்பட்டு அவன் என்ன பண்றான், சாரி சொல்றான். அதுதான் வந்து ஃபீல் டெரிபலி அஷேம்ட் அண்ட் சாரி. இதுல டைன்னு கூட வரும்னு நினைக்கிறேன். நான் ஒரு சில இதுல வந்து டைன்றதையும் நான் பார்த்திருந்தேன். ஓகேவா? ஓகே. வாஷ் ஒன்ஸ் ஹேண்ட்ஸ் ஆஃப் சம்திங். அதாவது நீங்க ஒரு விஷயத்துல கை கழுவிட்டீங்கன்னு அர்த்தம். எப்பா என்ன விட்டுருங்கப்பா, நான் இதெல்லாம் எந்த ஒரு தலையிடம் பண்ணிக்க மாட்டேன், ரெஸ்பான்சிபிள் நான் கிடையாது, அதுதான் சொல்றது. ஸோ வாஷ் ஒன்ஸ் ஹேண்ட்ஸ் ஆஃப் சம்திங் அப்படின்னா ரெஃப்யூஸ் டு ரெஃப்யூஸ் டு பி ரெஸ்பான்சிபிள் ஃபார் சம்திங். நம்ம வந்து ரெஸ்பான்சிபிளா இருக்க மாட்டேன், என்னை விட்டுருங்க அப்படின்னு சொல்றது. சரியா? வாட்சிங் கிராஸ் க்ரோ. வாட்சிங் கிராஸ் க்ரோனா புல்லு வளர்றத பாக்குறது. ஸோ நீங்க ஒரு புல் தரையில உக்காந்துன்னுக்குறீங்க, உங்க உங்க பக்கத்துல எதுவுமே இல்லை, வேற ஒரு புல்லு மட்டும்தான் இருக்குது. அந்த புல்லு வந்து வளர்றத வந்து நீங்க பாக்குறீங்க. எப்படி இருக்கும் உங்களுக்கு? போர் அடிக்கும்ல. அடா இது புல்லு ஸ்லோவா வளரும், அப்படியே போரிங்கா இருக்கும். ஸோ அதுதான் சொல்ல வரோம். போரிங்கா இருக்கிறது தான் வாட்சிங் கிராஸ் க்ரோ. அதாவது புல்லு வளர்றத பாக்குறது ரொம்ப போரிங்கா இருக்கு. வேற ஏதாவது ஒரு வளர்றத பார்க்க கூட நல்லா இருக்கும், ஆனா புல்லு வளர்றதுல என்ன இன்ட்ரெஸ்டிங் இருக்கு? வாட்டர் அண்டர் பிரிட்ஜ். வாட்டர் அண்டர் பிரிட்ஜ்னா நீங்க இப்போ ஒரு ஒரு வெள்ளத்துக்கு முன்னாடி இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. ஒரு தீவு இருக்கு. தீவு ஏ, தீவு பி. இந்த தீவு ஏ இந்த தீவு பியை வந்து கனெக்ட் பண்றது பாத்தீங்கன்னா ஒரு பிரிட்ஜ். சரியா? அந்த பிரிட்ஜ் என்ன ஆயிடுதுன்னா, இப்போ வெள்ளம் வருது, இங்க இருக்கக்கூடிய மக்கள்லாம் ஏக்கு போயிட்டாங்க. எது? ஏக்கு போயிட்டாங்க. இப்ப என்ன ஆயிடுச்சுன்னா வெள்ளம் அப்படியே அடிச்சு அந்த பிரிட்ஜ் வந்து காலி ஆயிடுது. ஸோ அப்ப திருப்பி அந்த பிக்கு போக முடியுமா? கண்டிப்பா கிடையாது. ஏன்னா வந்து அந்த பிரிட்ஜுன்றது தண்ணியில மூழ்கி போயிடுச்சு. இதுதான் சொல்றாங்க. என்னன்னா நீங்க இங்க இருந்து இங்க வந்துட்டீங்க, அதாவது பில இருந்து ஏக்கு வந்துட்டீங்க, பாஸ்ட்ல வந்து ஒரு விஷயத்த பண்ணிட்டீங்க, அதை ப்ரெசென்ட்ல வந்து ஒண்ணுமே பண்ண முடியாது. சம்திங் தட் cannot be changed anymore. Something happened in the past is no longer important and worth arguing about. அதாவது ஒரு விஷயத்த வந்து முன்னாடியே பண்ணிட்டீங்க, அதை வந்து இப்போ நீங்க ஆர்கியூ பண்றதுனாலயோ எதுனாலயும் வந்து எந்த ஒரு யூஸுமே இல்லை அப்படின்ற சென்ஸ்ல வந்து சொல்ல வராங்க. வீல் அண்ட் ஊ. வியூ ஊ அப்படின்னா வந்து சாரோ. ஓகேவா? ஊ அப்படின்றது சாரோ. சாரோன்னவனே என்ன தெரியும்? இங்க வந்து ஏதோ ஒரு எக்ஸைட்டட் ஹாப்பியான விஷயம். ஹாப்பி அண்ட் சாரோ, அதாவது அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் அண்ட் குட் டைம்ஸ் பேட் டைம்ஸ் வந்து உங்களோட வாழ்க்கையில வந்து இருக்கும். ப்ராஸ்பரிட்டி, அட்வர்சிட்டி. அட்வர்சிட்டினா என்னது? ரொம்ப மோசமான நிகழ்வுகளை தான் வந்து அட்வர்சிட்டின்னு சொல்லுவாங்க. ப்ராஸ்பரிட்டி. நெக்ஸ்ட் வியர் அண்ட் டியர். வியர் அண்ட் டியர்னா என்னது? நாளை பின்ன தேய்மானம் ஆகுறதுன்னு சொல்லுவாங்க தெரியுமா? ஒரு வாட்ச் இருக்கு, அந்த ஸ்ட்ராப் என்ன ஆகும்? கொஞ்சம் கொஞ்சமா வந்து பிஞ்சு போயிடும். அது ஏன் அப்படின்னா நம்ம வந்து என்ன பண்றோம், அதை வந்து டெய்லியும் போட்டுக்கிறோம். டெய்லியும் வந்து ஒரு பொருளை யூஸ் பண்ணீங்கனாலே அதுல கொஞ்சம் டேமேஜ்ன்றது ஏற்படும். அதாவது டேமேஜ். வியர் சம் ஒன் அவுட் டு எக்ஸாஸ்ட் சம் ஒன். வியர் சம் ஒன் அவுட் டு எக்ஸாஸ்ட் சம் ஒன். இதுக்கு வந்து எப்படி எக்ஸ்பிளைன் பண்றதுன்னு தெரியல. ஒருத்தரை வந்து என்ன பண்றோம்னா எக்ஸாஸ்ட் பண்றோம், அவ்வளவுதான். வியர் கிரீன் வில்லோ. வியர் கிரீன் வில்லோ அப்படின்னா ஒண்ணும் இல்ல. இப்போ வந்து ஒரு ஒரு லவ்வரோ ஆர் உங்க அம்மா அப்பா யாரோ ஒருத்தவங்க இருக்காங்க, அவங்க உங்க மேல வந்து உயிரே வச்சிருக்காங்க, உங்களுக்காக நிறைய பண்றாங்க. ஆனா அவங்க பண்றதுக்கு எதுவுமே உங்களால திருப்பி எதுவுமே செய்ய முடியலன்னா அப்ப நீங்க வந்து என்ன பண்ணுவீங்கன்னா ஒரு சஃபர் ஆவீங்க. என்னது? ஐயோ என்னடா இது, நம்மளால அவங்க கொடுக்கறத திருப்பியே தர முடியலையே. நான் லவ்வ சொல்றேன். சரியா? அந்த அன்பை வந்து நம்மளால திருப்பி கொடுக்கவே முடியல. அன்ரிக்வைட்டட் லவ் அப்படின்றது அதுதான். ஸோ திருப்பியே தர முடியாதது அன்ரெசிப்ரோக்கல் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. ஸோ அதுதான் வந்து சஃபர் அன்ரெக்வைட்டட் லவ். வியர் த கிரீன் வில்லோன்றது அர்த்தம். இங்க நம்மளால வந்து ரிட்டனே பண்ண முடியாது, அதனால உங்களுக்கு வந்து கஷ்டமா இருக்கும். லவ்வ சொல்றான். வியர் ஹிஸ் ஆர்ட் ஆன் ஸ்லீவ். அதாவது உங்களோட ஹார்ட் இருக்கு, அந்த ஆர்ட்டை நீங்க ஸ்லீவ்ன்றது கைன்னு வச்சுக்கோங்க. சரியா? உங்க கையில வச்சிருக்கீங்க அப்படின்னா என்ன அர்த்தம்? உங்க மனசுல இருக்கிறது எல்லாத்தையுமே வந்து உங்க கையில வந்து வச்சிருக்கீங்க. கை வந்து எல்லாருக்கும் தெரியும்ல. கையில வந்து எல்லாருக்கும் தெரியும். ஸோ அதனால உங்க மனசுல இருக்கிறது எல்லாத்தையுமே நீங்க என்ன பண்ணிருக்கீங்கன்னா ஓப்பனா எக்ஸ்பிரஸ் பண்ணிடுறீங்க. டு ஷோ யுவர் ட்ரூ எமோஷன்ஸ், எக்ஸ்பிரஸஸ் இஸ் ஃபீலிங் ஓப்பன்லி. வெதர் த ஸ்டார்ம்.
வெதர் த ஸ்டாம் அப்படின்னா என்ன அர்த்தம்? இப்போ ஒரு சூறாவளி இருக்கு, அதை நீங்க தாண்டி போகணும். ஓகேவா? அப்ப என்னது? அந்த சூறாவளின்றது ஒரு டிஃபிகல்ட்டி. அந்த டிஃபிகல்ட்டியை வந்து நீங்க என்ன பண்ணணும்? சர்வை பண்ணி போகணும். அதுதான் சொல்றாங்க. ஒரு பீரியட் ஆஃப் டிஃபிகல்ட்டியை வந்து நீங்க சர்வை பண்ணணும். சர்வைவ் எ பீரியட் ஆஃப் டிஃபிகல்ட்டி. வி ஹார்ஸ் ஆஃப் எ டே. வி ஹார்ஸ் ஆஃப் எ டேனா ஒரு 1 மணில இருந்து 4 மணி வரைக்கும் சொல்லுவாங்க. 1 மணில இருந்து 3 மணி நினைக்கிறேன். இது வந்து அதிகாலை. ஓகேவா? அதுதான் வந்து டான்னு சொல்லுவாங்க. வி ஹார்ஸ் ஆஃப் எ டே. வென்ட் எ லாங் வே. ஹெல்ப் கன்சிடரபிளி. இப்போ ஒருத்தர் வந்து உங்க கூட வந்து வராங்க, உங்க ஹெல்ப்புக்காக வராங்க, ரொம்ப தூரம் வராங்க. சரியா? அப்படின்னா என்ன அர்த்தம்? உங்களுக்கு கூடயே ஹெல்ப் பண்ணினே வந்து ரொம்ப தூரம் வந்திருக்காங்க. அப்படின்னா அவங்க நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்காங்கன்னு அர்த்தம். ஹெல்ப் கன்சிடரபிளி. வென்ட் பியர் ஷேப்டு. இது வந்து பியர் ஷேப்டுனா என்னது? இதுதானே பியரு. இதுதான் நினைக்கிறேன் பியர் ஷேப். வென்ட் டெரிபலி ராங். இந்த மாதிரி பியர் ஷேப்பா இருக்கிறது டெரிபலி ராங் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? பியர் ஷேப்பா இருக்கிறது டெரிபலி ராங்லாம் கிடையாது. இங்க இடியம்ல அப்படி கொடுத்துருக்காங்க. ரைட்? அவ்வளவுதான். வென் டு த வின்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. காத்துலயே காணாம போயிடுது. காத்துல காணாம போயிருதுன்னா ஒண்ணும் இல்ல, அவன் அப்படியே என்ன பண்ணிடுறான்? டிசப்பியரா, அதாவது ஸ்ப்ரெட் ஆகி போயிடுறான். டெசிபேட்டட்னா இதுதான் வரும். ஒரு நிமிஷம். டெசிபேட்டட்னா காணாம போயிடுறதான். டெசிபேட்டட்னா காணாம போயிடுறது. 2 எஸ் வரும். அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. வெட் இஸ் விசில். வெட் இஸ் விசில்னா என்னது? விசில்னா என்னது? வாய். வாயை வந்து என்ன பண்றேன்னா கொஞ்சம் ஈரமாகிறேன். அப்பனா ஹாவ் எ ட்ரிங்க். இப்படிதான் ஞாபகம் வச்சுக்கணும் இடியம்ஸ் எல்லாம். இப்படி படிச்சாதான் கொஞ்சம் ஈஸியா இருக்கும். வீல் வித்தின் வீல்ஸ். இப்போ ஒரு ஃபேக்டரியில ஒரு மிஷின் இருக்கு. ஓகேவா? அதாவது மிஷின் வேணாம், ஒரு வண்டி இருக்குன்னு வச்சுப்போமே. ஒரு வண்டி இருக்கு, இந்த மாதிரி ஒரு வண்டி இருக்குன்னு வச்சுப்போம். இந்த வண்டியை வந்து கண்ட்ரோல் பண்றதுல இங்க ஒரு வீல் இருக்கு, இங்க ஒரு வீல் இருக்கு, இங்க ஒரு வீல் இருக்கு, அங்க இருந்து மோட்டர் கனெக்ட் பண்ணுது. எப்படி இருக்கு? ஒரு மாதிரி சிக்கலா இருக்கா? அதுதான் காம்ப்ளிகேஷன். வீல் வித்தின் வீல்ஸ்னா வந்து என்ன அர்த்தம்? காம்ப்ளிகேஷன் அப்படின்றது அர்த்தம். When it rains, it pours. Problems seem to happen together. அதாவது பிரச்சனைன்னு வந்தா எல்லாமே என்னது? ஒன்னாதான் நடக்கும் அப்படின்றத சொல்றாங்க. மழை வந்ததுன்னா என்னது? ஊத்துன்னு சொல்றாங்க. ஓகே. When pig flies. ஆடு வந்து எங்கேயாவது, ஆடுல பன்னி எங்கேயாவது பறக்குமா? பறக்கவே பறக்காது. ஸோ இங்க ஒரு இம்பாசிபிளான ஒரு விஷயத்தை தான் பேசுறாங்க. சம்திங் தட் இஸ் இம்பாசிபிள். வென் பலூன் கோஸ் அப். வென் பலூன் கோஸ் அப்னா என்ன அர்த்தம்? த சுச்சுவேஷன் டர்ன்ஸ் அன்பிளசன்ட் ஆர் சீரியஸ். இப்போ வந்து ஒரு பலூனை வந்து நீங்க காத்துல அப்படியே போடுறீங்க. ஹீலியம் கேஸ் பலூன் தான். ஓகேவா? அதை அடியில வந்து வெயிட்டை கட்டி என்ன பண்ணிடுறீங்கன்னா, ஒரு பலூன் இருக்கு, வெயிட்டை கட்டுறீங்க. மேல போக போக வந்து ஏதாவது ஒரு பாட்ல வந்து வெடியுமா? வெடிச்சா அந்த கல்லுன்றது என்ன ஆகும்? நம்ம மேலதான் விழும். அது என்னது? ஒரு சீரியஸான அன்பிளசன்ட் சுச்சுவேஷன். நானே அந்த சுச்சுவேஷனை உருவாக்கி நானே அந்த இடியமோட மீனிங்கை வந்து நான் சொல்லிடுறேன். வென் கிரன்ச் கம்ஸ். வென் த கிரன்ச் கம்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. கிரன்ச் கம்ஸ்னா ஒண்ணும் இல்ல, ஒரு ஒரு இம்பார்ட்டன்டான ஒரு டைம். அந்த டைம்ல நீங்க கரெக்டான டெசிஷன் அப்படின்றது எடுத்தே ஆகணும் அப்படின்றதான் அதோட மீனிங். A critical moment near the end of a game when decisive action is needed. அதாவது ஒரு ஒரு டெசிஷன், கரெக்டான ஒரு டெசிஷன்றது எடுக்கணும். மேட்ச் வந்து இப்போ ஒரு பாலுக்கு 6 ரன் தேவை அப்படின்னா டொக்கு வைக்க முடியாது. கரெக்டா? நம்ம வந்து தூக்கிதான் அடிக்க பார்ப்போம். அதுதான் வந்து இந்த பென் கிரன்ச் கம்ஸ்னு அர்த்தம். வேர் த ஷூ பிஞ்சஸ். கால் வந்து கடிக்குது, அதாவது ஷூ கடிக்குதுன்னு வச்சுக்கோங்க. ஷூ கடிச்சதுன்னா என்ன அர்த்தம்? அந்த இடத்துலதான் வந்து ஏதோ ஒரு டிஃபிகல்ட்டி இருக்கு. ஷூ கடிக்கிறதே ஒரு டிஃபிகல்ட்டின்னு வச்சுக்கோங்க. வேர் த டிஃபிகல்ட்டி லைஸ். எங்க? ஷூல தான் இருக்கு. பிகாஸ் பிஞ்ச் பண்ணா என்ன அர்த்தம்? கில்றது. ஷூ வந்து கில்லும் போது நமக்கு என்ன இருக்கும்? கொஞ்சம் அன்ஈஸி, டிஃபிகல்ட்டா இருக்கும்ல. ஸோ அதுதான் வந்து நான் வந்து ஆக்சுவல் இடியமோட மீனிங்கை வந்து என்ன பண்ணிடுறேன்னா நமக்கு ஏத்த மாதிரி மாத்தி, ஸோ எக்ஸாம்ல இப்படி கேட்டாங்கன்னா டக்குன்னு போடுறதுக்காக, ஈஸியா ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக சொல்றேன். ரைட்டா? அதை நீங்க வந்து மைண்ட்ல வச்சுக்கோங்க. வேர் தேர் இஸ் அ வில் தேர் இஸ் அ வே. உங்களுக்கு ஸ்ட்ராங்கான டிட்டர்மினேஷன், நீங்க ஒரு விஷயத்த வந்து பண்ணியே ஆகணும், நீங்க எஃபோர்ட் போட்டுக்கிட்டே இருக்கீங்க, பண்ணிக்கினே இருக்கீங்கன்னா கண்டிப்பா நீங்க என்ன பண்ண முடியும்? அதை அச்சீவ் பண்றதுக்கான வழியை வந்து கண்டுபிடிக்க முடியும் அப்படின்றத சொல்றாங்க. வெட் யுவர் அப்பிடேட் அப்படின்னு சொல்றாங்க. வெட் யுவர் அப்பிடேட்.
டு வாண்ட் சம்திங் மோர். உங்களுக்கு என்ன தேவை? இன்னும் அதிகமா தேவை. அப்பிடேட்னாலே என்னது? அந்த சாப்பிட்றதானே. இன்னும் அதிகமா தேவை அப்படின்னு சொல்றாங்க. விசில் இன் ஏ டார்க். விசில் இன் ஏ டார்க்னா ஒன்றும் இல்லை. இப்போ ஒரு இருட்டில் நடந்துனே போறீங்க. பயபுள்ளிக்கு இருட்டுனா பயம். அப்போ என்ன பண்ணுவீங்க? ஒரு நாய்னா பயம்னா அப்புறம் என்ன பண்ணுவோம்? சத்தமா பேசிக்கினே வந்து போவோம் இல்லை போவேன். ஓகேவா? அப்ப இருட்டுல என்ன பண்ணுவோம்? ஏதாவது ஒரு விசில் அடிச்சுன்னு போறது, பாட்டு பாடுறோம். சவால் விடுறான்டா அப்படிலாம் பாட்டுலாம் பாடுவோம். கரெக்டா? இந்த பாட்டு பாடுவீங்களான்னு தெரியல. வேற ஏதாவது பாட்டு கூட பாடுவீங்க. பிகாஸ் நீங்க என்ன பண்ணணும்? உங்களோட பயத்தை வந்து ஓவர் கம் பண்றதுக்கும், நீங்க பயப்படாத மாதிரி காட்டிக்கிறதுக்கும். unafraid, pretend to be unafraid, tried to keep up his confidence. ஒயிட் எலஃபண்ட்னா என்னது? காஸ்ட்லியா இருக்கும். ஆனா வந்து என்னது? யூஸ்லெஸ்ஸா இருக்கும். ரைட்? காஸ்ட்லியா இருக்கும், யூஸ்லெஸ்ஸா இருக்கும். ஒயிட் லை. வெள்ளையா இருக்கிறவன் பொய் சொல்ல மாட்டான். வெள்ளையா இருக்கிறவன் பொய் சொன்னாலும் அது என்னது? அவ்வளோ பெரிய சப்பையா தான் இருக்கும், ஹார்ம்லெஸ்ஸாகவும் இருக்கும். ட்ரிவியல்னா என்னது? சின்ன மொக்கையான விஷயம் தான் வந்து ட்ரிவியல். ஹோல் பேக் ஆஃப் ட்ரிக்ஸ். ஹோல் பேக் ஆஃப் ட்ரிக்ஸ்னா என்ன? ஒன்றும் இல்லை. இப்போ வந்து இது எப்படி சொல்லலாம்? ஹோல் பேக் ஆஃப் ட்ரிக்ஸ் அப்படின்றது ஒன்றும் இல்லை. உங்களால என்னென்ன முடியுமோ அது எல்லாத்தையுமே வந்து பண்ணி ஒரு விஷயத்த வந்து அச்சீவ் பண்றது. ஹோல் 9 yardsனா வந்து என்டையர்லி, அதாவது மொத்தமும் இருக்கக்கூடிய எல்லாமே. ஊபிட்டப்னா என்னது? ஊபிட்டப்னா ஒரு நாய்ஸி வேல வந்து என்ஜாய் பண்றது. என்ஜாயிங் இன் ஏ நாய்ஸி வே யூஸ்வலி இன் குரூப். வைட் ஆஃப் த மார்க். நம்ம ஆல்ரெடி அப் டு த மார்க்னு ஒன்று பார்த்துருப்போம். அது என்னது? கரெக்டான ஸ்டாண்டர்ட்ல இருக்கிறது அப்படின்னு சொன்னோம். இங்க வந்து வைட் ஆஃப் த மார்க், அந்த மார்க்கை விட்டு ரொம்ப தள்ளி இருக்கு. இதுதான் மார்க்னா அந்த மார்க்லேயே இருந்தா ஓகே, ஸ்டாண்டர்ட்ல இருக்கு. மார்க்கை விட்டு ரொம்ப தள்ளி இருந்ததுன்னா என்ன அர்த்தம்? இர்ரெலவென்ட்னு அர்த்தம். சரியா? இர்ரெலவென்ட்னா நம்மளோட ஆன்சர். வைல்ட் அண்ட் ஊலி. வைல்ட் அண்ட் ஊலினா என்ன அர்த்தம்னா, இப்போ ஒருத்தன் வந்து காட்டு மிராண்டி மாதிரி இருக்கான். காட்டு மிராண்டி மாதிரி அப்பியரன்ஸ் இருக்கு, அவனோட பிஹேவியர் இருக்குன்னா அதை சொல்றதுதான் வைல்ட் அண்ட் ஊலி. அன்கவுத்தனாலே அதுதான். அன்கவுந்தனாலே ஒரு மாதிரி ரக்கடா, ஒரு மாதிரி தலையெல்லாம் களைச்சு போட்டு பேசுறதும் வந்து பொலைட்டா பேசாம ஒரு மாதிரி பேசுறதுதான் வந்து அன்கவுத். வைல்டு கூஸ் சேஸ். வைல்டு கூஸ் சேஸ்னா ஒன்றும் இல்லை. இப்போ வந்து வைல்டு கூஸ்ன்றது அது ஒரு கூஸு, அதை நீங்க சேஸ் பண்றீங்க அப்படின்னா அது வேஸ்ட்டு. ஃபுட்டைல் அப்படின்றது என்னதுன்னா யூஸ்லெஸ்ன்னு அர்த்தம். யூஸ்லெஸ், அன்ப்ராஃபிட்டபிள், ஒர்த்லெஸ், ஹண்ட். ஒரு விஷயம் நீங்க செய்றீங்க, அது ஆனா வேஸ்ட். வில்லோ விஸ்பு அப்படின்னா, இப்போ ஏதோ ஒரு விஷயம் இருக்கு, சரியா? ஏதோ ஒரு விஷயம் பண்ணவே முடியாத ஒரு விஷயம் இருக்கு, அதை நீங்க பண்ணணும்ட்டு அச்சீவ் பண்ணணும்ட்டு ஓடுறது தான் வில்லோ விஸ்புன்னு சொல்றாங்க. சம்திங் தட் இஸ் இம்பாசிபிள் டு கெட் ஆர் அச்சீவ். அன்ரியல் இமேஜினேஷன். அன்ரியல் இமேஜினிங், ஒரு அடையவே முடியாத ஒரு விஷயத்தை தான் வந்து சொல்றாங்க. வைன் அண்ட் டைன். வைன்னா வைன் காஸ்ட்லி. காஸ்ட்லின்னு நான் சொல்றேன், எனக்கு ரேட்டு தெரியாது. டைன்னா என்னது? ஒரு இடத்துல வந்து சாப்பிட்றது அப்படின்னு வச்சுப்போம். ஒரு இடத்துல சாப்பிட்டுட்டு ஒயின் குடிக்கணும் அப்படின்னா நம்மளுக்கு என்ன ஆகும்? காஸ்ட்லியா இருக்கும். கரெக்டா? when somebody is treated to an expensive meal. அவனை வந்து என்ன பண்றாங்க? when somebody is treated to an expensive mealனா என்னது? எக்ஸ்பென்சிவான சோறு போடுறாங்கன்னு அர்த்தம் நினைக்கிறேன். ஓகே. wipe the floor with someone. wipe the floor with someoneனா ஒன்றும் இல்லை. இப்போ ஒரு ஒரு பாக்ஸிங், ஒரு WWE நடக்குதுன்னு வச்சுக்கோங்க. ஓகே, ரெண்டு பேர் இருக்காங்க. அவங்க என்ன பண்றாங்கன்னா ஒருத்தர் அடிச்சுக்கிட்டு ஒருத்தன் என்ன பண்றான்? இன்னொருத்தன் மேல போய் படுத்துக்கிறான். ஓகேவா? படுத்துக்கின்னு ரெஃப்ரி என்ன பண்றாருன்னா 1 2 3 என்றாரு. அப்ப என்ன பண்ணுவான்? துள்ளுவானா? இந்த கீழே இருக்கக்கூடியவன் துள்ளுவானா? மேல இருக்கக்கூடியவனும் என்ன பண்ணுவான்? கொஞ்சம் துள்ளுவான். ஸோ இது ரெண்டு தான். ரெண்டு பேரும் சேர்ந்து என்ன பண்றாங்க? அந்த ஃப்ளோரை வைப் பண்றாங்க. வைப் த ஃப்ளோர் வித் சம்ஒன்னா டு டிஃபிட் சம்ஒன். மேல இருக்கக்கூடியவன் என்ன பண்றான்? கீழே இருக்கிறவனை வந்து டிஃபிட் பண்ணும்போது இந்த மாதிரி நடக்கும். வைப்ட் அப் த நோஸ். இந்த வல்லவனா மன்மதனா ஏதோ ஒரு படத்துல வந்து பொண்ணுங்களெல்லாம் ஏமாத்தி இது பண்ணும்போது என்னது, பொண்ணுங்களாம் ஏமாத்தி இது பண்ணும்போது மூக்குல இருந்து ரத்தம் வரும், அதை அப்படியே துடைப்பான் தெரியுமா சிம்பு? அதான் ஞாபகம் வச்சுக்கோங்க. வைப்டு த நோஸ்னா என்ன அர்த்தம்? சீட்டட். அவன் வந்து அந்த பொண்ணுங்களெல்லாம் ஏமாத்திட்டான். வித் த ஃபைன் டூத். ஃபைன் டூத் கோம். வித் த ஃபைன் டூத் கோம் அப்படின்னா என்ன அர்த்தம்னா டு எக்ஸாமின் இன் கிரேட் டீட்டெயில். வித் அ வெஞ்சன்ஸ். இன்னும் எவ்வளோப்பா இருக்கு? அப்படியே போதும், இன்னும் ஒரு பேஜ் தான். வித் எ வெஞ்சன்ஸ். வித் எ வெஞ்சன்ஸ்னா யூஸ் டு எம்பசைஸ் த டிகிரி டு விச் சம்திங் அக்வர்ஸ். வித் எ வெஞ்சன்ஸ்னா ஒன்றும் இல்லை.
இப்போ வந்து ஒரு மோசமான ஒரு கெட்ட விஷயம் நடக்குது. சரியா? ஒரு கெட்ட விஷயம் நடக்குது. அத வந்து அந்த விஷயம் ரொம்ப மோசமானது, ரொம்ப பயங்கரமானதுன்னு எம்பசைஸ் பண்றதுக்கு, அதாவது அதோட முக்கியத்துவத்த புரிய வைக்கிறது தான் வந்து வித் எ வெஞ்சன்ஸ். வித் எ வெஞ்சன்ஸ் சொல்லும்போது என்ன அர்த்தம்? ரொம்ப இன்டென்ஸான ஒரு விஷயம் வந்து நடக்க போகுது அப்படின்றது அர்த்தம். சரியா? யூஸ்ட் டு எம்பசைஸ் த டிகிரி டு விச் சம்திங் அக்வர்ஸ். வித் பேட்டட் பிரெத். வித் பேட்டட் பிரெத்னா ஒன்றும் இல்லை, ஒரு ஆன்சைட்டில நம்மளுக்கு ஒரு மாதிரி மூச்சு வாங்க தெரியுமா, அதுதான் வித் பேட்டட் பிரெத். வித் ஒன் வாய்ஸ், அதாவது நான் நிறைய பேர் இருக்கீங்க ஆனா ஒரே குரலா கேக்குதுன்னு அர்த்தம், எல்லாருமே ஒரே மாதிரி கத்துறீங்கன்னு அர்த்தம். அன்னானிமஸ்லி, அதாவது யுனானிமஸ்லி கூட சொல்லுவாங்க. வித் ஒன் ஸ்டைல் பிட்வீன்ஸ் ஒன் லெக், அதாவது ஒன்றும் இல்லை, ஒருத்தருக்கு வந்து வாழை கட்டி விட்டா என்ன அர்த்தம்? வாழை கட்டி விடுறதுன்னா அவங்கள வந்து அவமானப்படுறதுன்னு அர்த்தம். டிஸ்பிளேயிங் எம்பாரஸ்மெண்ட் ஆர் ஷேம் எஸ்பெஷலி ஆஃப்டர் லூசிங் ஆர் ஹேவிங் டு அட்மிட் தட் ஒன் வாஸ் ராங். ஒருத்தர் வந்து தப்புன்னு தெரிஞ்சு அவர் வந்து தோத்து போயிட்டார் அப்படின்னா அவங்கள வந்து அசிங்கப்படுத்துறதுக்கு வந்து இதை பண்றாங்க. வித் ஒன் ஸ்டைல் பிட்வீன் ஒன் ஸ்லேப். வித் ஓப்பன் ஆர்ம்ஸ். இப்போ இந்த ஆர்ம்ஸ்ன்றது பொருள் கிடையாது, நம்ம கை. ரெண்டு கையும் வந்து என்ன பண்றோம்? விரிச்சு அவங்கள என்ன பண்றோம்னா வாங்க வாங்க அப்படின்ட்டு வந்து வெல்கம் பண்றோம். கார்டியலி, கார்டியலி வார்ம்லி வெல்கம். வித்தவுட் கொஸ்டின். வித்தவுட் கொஸ்டின்னா இப்போ நான் ஏதோ ஒன்று நடத்திக்கிட்டே இருக்கேன், அதுல இருந்து உங்களுக்கு எந்த ஒரு கேள்வியுமே வரல அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒண்ணு எதுவுமே புரியாம இருக்கணும், இல்லைன்னா எல்லாமே கிளியரா புரிஞ்சிருக்கணும். கரெக்டா? இங்க வந்து பாசிட்டிவ் சென்ஸ் எடுப்போம். எல்லாமே பக்கவா புரிஞ்சிருது அப்படின்னா எவனுக்குமே அந்த டவுட் எதுவுமே வராது. ஸோ பியாண்ட் எ டவுட், பியாண்ட் எ டவுட் இல்லைன்னா அன்டவுட்லி. வித்தவுட் ரைம் ஆர் ரீசன். ரீசன்னா எந்த ஒரு ரீசனும் இல்லை, வித்தவுட் எ ரீசனபிள் எக்ஸ்பிளனேஷன். வேர்ட் ஆஃப் மவுத் அப்படின்னா எந்த ஒரு எழுத்துப்பூர்வமான இதுவும் இல்லை, சும்மா காதால செவி வழியா கேட்டு 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 அந்த இன்ஃபர்மேஷன் என்ன ஆயிடுச்சுன்னா ஷேர் ஆகிட்டே இருக்கு. ஒர்க் லைக் எ சாம். ஒர்க் லைக் எ சாம் அப்படின்னானது நல்லா வேலை பார்க்கறது. ஒர்க் அவுட், எக்ஸசைஸ் ஆர் டெவலப் எ பிளான். ஒர்க் அவுட் பண்றதுன்னா ஒரு பிளானை வந்து ஒர்க் அவுட் பண்றது அப்படின்னு சொல்லுவாங்க. எக்ஸசைஸ் பண்றதும் ஒன்று இருக்கு, அதான் சொல்றாங்க எக்ஸசைஸ் ஆர் டெவலப் எ பிளான். ஒர்க் லைக் எ ட்ரீம். ஒர்க் லைக் எ ட்ரீம்னா பர்ஃபெக்டான ஒரு விஷயம், கனவுல நடக்கிற மாதிரி நடந்ததுப்பா அப்படின்னு சொல்லுவோம்ல, அப்படி எக்ஸ்பிரஸ் பண்ணும்போது நம்ம என்னது, அந்த பிளான் வந்து பக்காவா வந்து வேலை செஞ்சதுன்னு அர்த்தம். எ பிளான் சக்சீடட் பெர்ஃபெக்ட்லி. ஒர்த் இட்ஸ் வெயிட் இன் கோல்டு. ஒர்த் இட்ஸ் வெயிட் இன் கோல்டு அப்படின்னா என்ன? செம்ம வேல்யூபிளான ஒரு பொருள், யூஸ்ஃபுல்லான ஒரு பொருள், இம்பார்ட்டண்ட்டான ஒரு பொருள். wrap my head around it. wrap my head around it அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஒரு விஷயம் வந்து நம்மளுக்கு புரிஞ்சு போச்சு, நம்ம மண்டையில வந்து ஏறிடுச்சு, நம்ம மண்டைய வந்து என்ன பண்ணுச்சு, ரேப்னா சுத்திருச்சு ஒரு விஷயம். ஆனா வந்து அந்த கான்செப்ட் வந்து என்ன அர்த்தம்? ரொம்ப கன்ஃபியூசிங்கு, ஃபாரின் கான்செப்ட் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. டு காம்ப்ரிஹெண்ட் சம்திங் தட் ஒன் கன்சிடர் சேலஞ்சிங், கன்ஃபியூசிங் ஆர் ஃபாரின் கான்செப்ட். அதாவது ஒரு விஷயம் கஷ்டமான விஷயம்னு சொல்றத கான்செப்ட்னு சொல்றது நம்ம மைண்ட்ல வந்து என்ன ஆயிடுச்சு, ஏறிடுச்சு, புரிஞ்சிடுச்சு. எல்லோ பெல்லிஸ்னா ஒன்றும் இல்லை, பைந்தாங்கோலி, கர்வர்ட். கர்வர்ட். யோமேன் சர்வீஸ்னா வந்து என்னதுன்னா ஒரு எக்ஸலண்டான ஒரு சர்வீஸ், பக்காவான ஒரு வேலை, நல்ல வேலை பார்த்துருக்க, தேங்க்ஸ் தம்பி அப்படின்னுவாங்கல்ல, அதுதான். யூ ஸ்னூஸ் யூ நூஸ். இப்போ வந்து ஒரு அலாரம் அடிக்குது, அதுல வந்து கேட்கும் ஸ்னூஸ் பண்றியா, அதாவது ஸ்னூஸ்னா என்னது, ஒரு 10 நிமிஷம் கழிச்சு அடிக்கட்டுமா இல்ல இப்பயே எழுந்துக்கிறியான்னு கேட்கும். நம்ம பசங்க என்ன பண்ணுவோம், ஸ்னூஸ் பண்ணி அந்த 10 நிமிஷம் வேஸ்ட் பண்ணுவோம். 10 நிமிஷம் கழிச்சு எழுந்தா கூட பரவாயில்ல, நம்ம அப்படியே ஸ்னூஸ் 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 போயிட்டே இருக்கோம். கடைசியில அலாரத்தை ஆஃப் பண்ணிட்டு பத்துருவோம். கரெக்டா? இந்த டைம் வந்து இங்க என்ன ஆகுது, வேஸ்ட் ஆகுது. இதுதான் சொல்ல வராங்க. நீங்க வந்து அந்த தூக்க கலக்கத்துல நீங்க உஷாரா இருந்தீங்க, அலர்ட்டா இருந்தீங்க இல்ல அப்படின்னா, அலர்ட்டா இல்ல அப்படின்னா நீங்க இந்த டைமை வந்து வேஸ்ட் பண்ணுவீங்க. இந்த டைம்ன்றது என்னது, ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி. டைம்ன்றதான் ஆப்பர்ச்சுனிட்டி. இந்த டைமை நீங்க மிஸ் பண்றது மூலியமா ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியா மிஸ் பண்றீங்க. ஸோ நீங்க அலாட்டா இல்லை அப்படின்னா ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணுவீங்க. யுவர் கெஸ் இஸ் ஆஸ் குட் ஆஸ் மைன். யுவர் கெஸ் இஸ் ஆஸ் குட் ஆஸ் மைன் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, எனக்கு ஆன்சரை பத்தினா எந்த ஒரு இதுவும் இல்லை, ஐடியாவும் இல்லை, எனக்கு தெரியலப்பா, எனக்கு ஒன்றும் ஒரு மண்ணும் தெரியாதுல்ல அப்படின்னுவாங்கல்ல, அதுதான். யுவர் நம்பர் இஸ் அப் அப்படின்னா என்ன அர்த்தம்? the time has come when someone is doomed to suffer a disaster. உன்னோட உனக்கு காலம் நெருங்கிடுச்சுடா அப்படின்னு தெரியுமா, அந்த சென்ஸ்ல தான் சொல்றது இது. யுவர் நம்பர் இஸ் அப் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, உங்களுக்கு ஏதாவது ஒரு கெட்ட விஷயம் வந்து கூடிய சீக்கிரம் நடக்க போகுது அப்படின்னு அர்த்தம். இந்தியன் 2ல வந்து 0 டாலரன்ஸ்னு கொடுத்துருப்பாங்க.
ஜீரோ டாலரன்ஸ்னா என்னது? எந்த ஒரு விதியுமே மீறவே கூடாது. a policy of not allowing any violation of a rule or a law. zip your lip. zip your lipனா என்னது? அப்படியே வாயை மூடிக்கோ, keep quiet. அவ்வளவுதாங்க. இப்போ இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஒரு 92 idioms வந்து முடிச்சிருக்கோம் இன்னைக்கு. ஓகேவா? டெய்லி எப்படி எடுத்துட்டு போறோம்னு தெரியல. ரொம்ப இதுவா இருக்கு. டைம் கன்சியூமிங் அண்ட் எனக்கே வாய் வலிக்குது. பட் ஓகே, நான் முடிஞ்சா இதை சைலண்ட் சீரிஸ் மாதிரி எடுத்துட்டு போறேன். ஏதாவது ஒரு ஷார்ட்கட் தெரிஞ்சா மட்டும் சொல்ற மாதிரி எடுத்துட்டு போறேன். அப்பதான் என்னால இந்த கண்டினியூஸா வந்து இந்த சீரீஸை வந்து எடுத்துட்டு போகணும்னு நினைக்கிறேன். சரி, ஓகேங்க. செஷனோட எண்ட் பண்ணிக்கலாம். தேங்க்யூ. அது மட்டும் இல்ல, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்றேங்க. தேங்க்யூ.